திருப்புகழ் 660. கள்ளம் உள்ள வல்ல வள்ளி கையில் அள்ளி பொருள் ஈய கல்லு நெல்லு வெள்ளி தெள்ளு கல்வி செல்வர் கிளை மாய அல்லல் துள்ளி ஐவர் செல்லும் அல்லல் சொல்ல முடியாதே. ஐயர் ஐய மெய்யர் மெய்ய ஐய செய்ய கழல் தாராய். வள்ளல் புள்ளி நவ்வி நல்கு வள்ளி கிள்ளை மொழியாலே மையல் எய்தும் ஐய செய்யில் வெயில் வெள் வளைகள் ஏற மெல்ல மல்லர் கொய்யு நெல்லின் வெள்ள வெள்ளி நகர் வாழ்வே. வெய்ய செய்ய வில்லி சொல்லை வெல்ல வல்ல பெருமாளே. வெய்ய செய்ய வில்லி சொல்லை வெல்ல வல்ல பெருமாளே. ஐயரைய மெய்யர் மெய்ய ஐய செய்ய கழல் தாராய். வள்ளலே புள்ளிமான் பெற்ற வள்ளி நாயகியின் கிளி போன்ற இனிய மொழியாலே மோகம் கொண்ட ஐயனே. வயல்களின் புல்லில் வெள்ளை சங்குகள் ஏற உழவர்கள் மெதுவாக அறுவடை செய்து எடுக்கும் நெற்குவியல் மிகுந்த வெள்ளிகரமென்னும் திருத்தலத்தில் வாழ்பவரே. விரும்பத்தக்க மலையை வில்லாக உடைய சிவபெருமானுடைய மலை வில்லி பிரணவ மந்திர பொருளை அவருக்கு குருவாக இருந்து வெற்றியுடன் உபதேசித்த பெருமை மிகுந்தவரே. கள்ளத்தனமான உள்ளமுடைய ஒரு பொதுமகளின் கையிலே என் பொருள்களை அள்ளி கொடுப்பதால் எனக்கு உடைமையாக இருந்த நவரத்ன கற்களும் நெற்குவியலும் வெள்ளி பாத்திரங்களும் தெளிந்த கல்வி செல்வமும் செல்வமுள்ள சுற்றமும் எல்லாம் அழிந்து போக மாயை சேற்றிலே குதித்து மெய் வாய் கண் நாசி என் செவி என்ற ஐம்பொறிகளும் செலுத்துகின்ற துன்பம் அளவிட்டு சொல்ல முடியாது. முனிவர்க்கு முனிவரே மெய்யர்க்கு மெய்யானவரே உமது சிவந்த அழகிய திருவடிகளை தந்து அருள்வீராக. ஐயர் ஐய மெய்யர் மெய்ய ஐய செய்ய கழல் தாராய். வெள்ளிகர விமலனே உமது திருவடியை தந்து அருள்வீராக என்று வேண்டியவாறு.